நேர்மையாக வாழ்ந்து பாருங்க. எவ்வளவு துரோகிகளை கடந்து வரணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்கள விட தன்னால் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்கே அதிக வருத்தத்துக்கு ஆளாகிறாங்க. நொடிக்கு நொடி மாறிக்கிட்டு இருக்குது காலமும் நேரமும் மட்டும் இல்லை, இங்கே சில மனுஷங்களோட மனமும் தான். நிராகரிப்பை விட நம்மளுக்கு வேதனை தர்றது நம்ம நம்புகிறவங்களோட அவமதிப்பு தான். சுய மதிப்பை இழந்து தான் நல்ல மதிப்பை பெறணும் அப்படின்னா அது நல்ல மதிப்பு இல்லை, அவமதிப்பு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அளவோட பழகு அப்படின்னா புரியறதில்ல, அவமானப்பட்ட பிறகு தான் மனசுக்கு தெரியுது பழகி இருக்கவே கூடாது அப்படின்னு. அளவோடு அன்பு காட்டினவங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டினது நம்மளோட தவறு தான் அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு புரிய வச்சிடுறாங்க. எதுலேயுமே அளவோடு இருந்தால் அவமானப்படவும் தேவையில்லை, அவதிப்படவும் தேவையில்லை. நீங்கள் ஒருத்தருக்கு 1000 விதத்தில் உதவி இருக்கலாம், ஆனால் அவங்க உங்ககிட்ட ஒரே ஒரு முறை குறைய கண்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கணத்திலேயே நீங்கள் செஞ்ச உதவிகள் அனைத்தையும் மறந்துடுவாங்க. நம்மளை தொலைச்சவங்க எப்போவுமே நம்மளை தேடுறதில்ல, ஏன்னா அவங்க நம்மளை வேணும்னே தொலைச்சவங்க. பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் இருக்கிற வரைக்கும் எந்த உறவுமே உண்மையாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது நிலைக்காது. உங்களை வெறுத்த உறவுகளை நினச்சி கவலைப்படாதீங்க, கூனி குறுகாதீங்க. அவங்க ஒரு நாள் ஒரு வேளை உங்களை சந்திக்கிற போது ஏண்டா இவங்களை இழந்தோம் அப்படின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க. உங்களை விட்டு விலகுற உறவுகள் கிட்ட வாதாடாதீங்க, அந்த இடத்துல மௌனமாக விலகிருங்க. உங்களோட வலியையும் வேதனைகளையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. உரிமை இல்லாத உறவுகளுக்கு உயிரையே கொடுத்தாலும் இறுதியில் உதாசீனம் மட்டுமே மிஞ்சும். எதிரியை கூட நம்புங்க, ஆனால் உறவுகளை ஒருபோதும் நம்பாதீங்க. ஏன்னா எதிரி கொடுக்குற வலியை விட உறவுகள் கொடுக்குற வலி தான் ரொம்ப வலிமை வாய்ந்தது. சில உறவுகள் வாழ்க்கையை உணர வைக்கும், சில உறவுகள் வாழ்க்கையை வெறுக்க வைக்கும். பார்த்து பழகிக்கோங்க, இல்லைன்னா வேதனைப்படுறது நம்மளாக தான் இருப்போம். சில உறவுகள் பாசத்துக்காக ஏங்கும், சில உறவுகள் பணத்துக்காக ஏங்கும், சில உறவுகள் தொடக்கத்திலே நம்மளை விட்டு விலகிரும், சில உறவுகள் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும். உங்களை சுற்றி 1000 உறவுகள் இருக்கிறத விட உங்களையும் உங்களோட உணர்வுகளையும் மதிக்கிற ஒரு உறவு இருந்தாலே போதும். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே இனிப்பாக இருக்கும். உரிமைகள் எந்த இடத்துல ஆரம்பமாகுது அப்படின்னா உறவுகளோட தொடக்கத்திலே அது ஆரம்பமாகிறது. அதே சமயம் உரிமைகள் அதிகரிக்கும் போது அந்த உறவுகளில் பிளவுகளும் அதிகரிச்சிருது. என்றைக்குமே நீங்கள் தவறவிட்ட வாழ்க்கை உங்களோடது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த நிமிஷம் மட்டும்தான். சிரிச்சுக்கிட்டே கடந்துருங்க. உங்களோட கஷ்டத்தை மட்டும் இல்லை, அந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருந்தவங்களையும் தான். வாழ்க்கையில் பிடிச்சது எல்லாமே கிடைக்கிறதில்ல, அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்கிறதில்ல. கிடைச்ச எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் மாற்றிக்கவும் முடியறதில்ல. இருந்தாலும் பல பேர் பல சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளோட ஆயுள் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரே கட்டாயத்துக்காக. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு இம்மிடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. நேர்மையாக வாழ்ந்து